மிகப்பெரிய பலன்களை ஈஸியா எடுத்துக்கக்கூடிய, கோவிலுக்கு போய் பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப சொல்ல போறேன். அகம் பிரம்மாஸ்மி. இந்த கோவிலுக்கு போயிட்டு சில பழங்களை கொடுத்து அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அது எது எதுக்குன்னு சொல்லவா? இப்ப பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்துக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து கும்பிட்டுட்டு அதில் ஒரு 2 மட்டும் வாங்கிக்க. அது வாங்குறதுக்கு முன்னாடி பூ பணம் தங்க வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அதுல 2 பழத்தை வாங்கிட்டு வரீங்களா, வாங்கிட்டு வந்து அங்க உட்காந்து நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டால் நோய்கள் விலகும், ஆயுள் நீடிக்கும். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். அதே போல மாதுளம் பழத்தை 9 வாங்கிட்டு போயிட்டு பெண் தெய்வம் இருக்கிற கோவில்ல போயிட்டு கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சு முடிச்சு அதுல ஒரு மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்து நீங்க சாப்பிட்டால் எல்லா தடைகளும் விலகி காரிய வெற்றி உண்டாகும். இது மாத்திரம் இல்லாம இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது ஒரு மாதுளையோட சிறப்பு. அதே போல 6 ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போயிட்டு பெண் தெய்வம் கோவில்ல கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் தடையா இருந்தா அது நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு சிறந்த ஒரு தாந்திரிக வழிமுறை. செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு வரும் வீடியோக்கள்ல. சாய்ராம்.